கழுகு தன் கூட்டை கலைத்து நல்ல ஒரு கூடு செஞ்சு அந்த கூட்டுக்குள்ள தன் குஞ்சுகளை வச்சு உனக்கு தேவையான ஆகாரத்தை கொஞ்ச நாள் கர்த்தர் தந்தார். ஆனா அவர் தருகிற ஆகாரத்தை எல்லாம் புசித்து புசித்து உனக்கு பறப்பதற்கு பலன் இல்லாத போது, உனக்கு பறப்பதற்கு மனம் இல்லாத போது அந்த கூட்டை கலைத்து உன்னை விழப்பண்ணினார். எப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம் பாருங்க. அது தன் கூட்டை கலைத்து உன்னை விழப்பண்ணுகிற பொழுது, இதோ நான் மடிந்து போகிறேன். நம்ம வாசிச்சு கேட்டோம் அல்லவா சங்கீதம் 22, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், இதோ நான் மடிந்து போகிறேன், இனிமேலே எனக்கு ஒன்றுமில்லை அப்படின்னு கதறுகிற பொழுது அந்த கழுகு எப்படி தனது செட்டையை விரித்து தன் குஞ்சுகளை தாங்கிக் கொள்ளுகிறதோ அப்படி உன்னை தாங்கிக் கொள்ளுகிறவராய் கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. எவ்வளவு வேகமாய் கீழே விழ வந்தோமோ அவ்வளவு வேகமாக நம்மை மறுபடியும் தூக்கி கொண்டு உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் நம்மை அமர வைத்தார். காரணம் என்ன? அந்நிய தேவன் நம்மை நடத்தவில்லை, கர்த்தரே நம்மை நடத்தினார். கர்த்தரே என்னை நடத்தினார், கர்த்தரே என்னை உயர்த்தினார். அதனால்தான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நான் மேன்மையாய் உயர்த்தப்பட்டவன், நான் எளிமையிலிருந்து கிருபையால் உயர்த்தப்பட்டவன், நான் தேவ சமூகத்தில் அவரது நாமத்தை தேடி வந்தபடியினால் அவரது இரக்கத்தினால் உயர்த்தப்பட்டவன். நான் கீழே விழுகிற பொழுது அவரது பராக்கிரமத்தினாலே தூக்கி நிறுத்தப்பட்டவன்.